அவர் அவரே பூமியின் குடிகளை எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதியின் முன் வாருங்கள். கர்த்தரை தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவர் அவர் நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசலின் துதித்தும் அவர் சங்கீதம் 2. ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீட்டிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடே பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரர், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன், என்னை கேளும். அப்பொழுது உமது சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இரும்பு கோலால அவர்களை நொறுக்கி குயர் போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். அப்பொழுது ஜாதிகள் ராஜாக்களை உணரடைங்கள். பூமியின் நியாயாதிபதிகளே, எச்சரிக்கையாயிருங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீர் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவர் கோபம் பற்றி எரியும். அவரை அள்ளிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள்.
பிரசங்கி. தாவீதின் குமாரனும் எருசலேமின் ராஜாவுமாகிய பிரசங்கியின் வாக்கியங்கள். மாய எல்லா மனித பிரசங்கி சொல்கிறான். சூரியனிலே மனுஷனுடைய எல்லா பிரயாசனாலும் பலன. ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது. பூமி அன்றைக்கும் விழுந்திருக்கிறது. சூரியன் உதிக்கிறது, சூரியன் அஸ்தமிக்கிறது. தான் உதித்தெடுத்திருக்க திரும்பவும் தீர்க்கிறது. காற்று தெற்கே போய் வடக்கையும் சுற்றி சுழன்று எடுத்து தன் சுற்றிடத்திலே திரும்பவும் வரும். எல்லா நதியிலும் சமத்திலே ஓடி விழுந்தும் சமத்தில் நிரம்பாது. தங்கள் உப்பு தனத்திற்கு நதியில் மறுபடியும் திரும்பவும். எல்லாம் வருஷத்தான் நிறைந்திருக்கிறது. அது மனுஷரால் சொல்ல முடியாது. காண்கிறதெல்லாம் கண் திருட்டதும் இல்லை, கேட்கிறதா செவன் நிறைவேறதும் இல்லை. முன்னிருந்தே இனிமேலும் இருக்கும், முன் செய்ததை பின்னும் செய்யப்படும். சூரியனில் நூதனமானது ஒன்றும் இல்லை. இதை பார்த்து நூதனம் சொல்லப்படுறதுக்கு காரியம் ஒன்றுண்டோ? அதான் நமக்கு உள்ள பூராக்களும் இருந்தது. முன்னிருந்தபடி ஞாபகம் இல்லை. அப்படி